ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் பிரியாமதி. இந்த ட்ரம்ப்க்கு என்னங்க பிரச்சனை? ட்ரம் இல்லைங்க, ட்ரம்ப், டொனால்ட் ட்ரம்ப். ட்ரம்ப்புக்கு என்னதான் பிரச்சனை? அவர் ஏன் எப்போ பார்த்தாலும் இந்தியாவை நோண்டிட்டே இருக்காரு? இப்போ இந்தியாவுக்கு 25% வரி வந்து அதிகப்படுத்தியிருக்காரு. என்னடா ரீசன்னு கேட்டா, நீ வந்து ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருக்க, வாங்கிட்டு உலக நாடுகளுக்கு வந்து அதிக அளவுல எண்ணெய் எல்லாம் வித்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாரு. உடனே அந்த எண்ணெய் வள அமைச்சர்கள், மத்திய அமைச்சகம் எல்லாம் சேர்ந்து இதுக்கு என்ன பண்ணலாம், சரி ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறத விட்டுடலாமான்னு ஒரு டிசைட் பண்ணிட்டு இருக்கும்போது மறுபடியும் இன்னொரு குண்டு தூக்கி போடுறாரு. என்னன்னா, இந்த யுக்ரைன்ல வந்து போர்ல மக்கள் சாகிறத பத்தி இந்தியாவுக்கு எந்த கவலையும் இல்லை. ஏண்டா, ரஷ்யாவும் யுக்ரைனும் சண்டை போட்டா நாங்க ஒரு சமாதானப்படுத்துறதுக்கான ஒரு அறிக்கையை தான் விட முடியும். நாங்க போய் உள்ள நோண்டிட்டு இருக்க முடியுமா? அவங்க ரெண்டு நாட்டுக்கு பிரச்சனைக்கெல்லாம் நாங்க வந்துட்டு இருக்க முடியுமா? உன்ன மாதிரி பெரிய நாடு நீ போய் இது பண்ணலாம். எங்களுக்கே பாகிஸ்தான் கூட நிறைய சண்டை இருக்கு. எங்களுக்கு அதை பாக்குறதுக்கே எங்களுக்கு பிரச்சனை தெரியல. நாங்க அதுக்கான எல்லா ஆதரவும் தந்துட்டு தான் இருக்கோம், யுக்ரைனுக்கும் சரி ரஷ்யாவுக்கும் சரி. ஆனால் ரஷ்யாவுக்கு தான் சப்போர்ட்டாக இருப்போம், ஏன்னா அவங்க எங்கள் நாட்டு ஃப்ரெண்டு. எங்களுக்கு ஏதோ ஒன்றுனா அதுதான் தராங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு எல்லா உலக நாடுகள் எல்லாத்துக்குமே தெரியும். அதனால ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தார். இப்படி யுக்ரைனுக்காக மக்கள் சாகிறதுக்காக இந்தியா கவலையே இல்லை, நல்லா ஹாப்பியாக இருக்கு அப்படின்னு சொல்லி. அதனால வந்து இந்த ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு, இந்தியாவுக்கு வந்து இன்னி நிறையா திட்டங்கள் எல்லாம் வந்து நிறையா வரி விதிப்புகள் எல்லாம் வந்து அதிகப்படுத்துகிறோம், இன்னி நிறையானா கேன்சல் பண்ணுறோம். இது விசா ப்ராப்ளத்துலேருந்து அவர் நிறையா பண்ணிகிட்டே தான் இருக்காரு. அவருக்கு இந்தியானா பிடிக்கல போல, நம்மளை பிடிக்கல, சாருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்தியா வந்து சொல்லிடுச்சு, நாங்கள் அங்கே தான் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிடுச்சு. அது மட்டும் இல்லை, ரஷ்யா கிட்ட வந்து நாங்கள் அணு உலைகள் எல்லாம் தயாரிக்கிறோம் இல்லையா, அந்த ராக்கெட்ஸ் அதெல்லாம் பயன்றதுக்கான எல்லா பொருட்கள் வந்து அணுசக்தி பொருட்கள் எல்லாமே நம்ம ரஷ்யா கிட்ட தான் இருந்து வாங்குறோம். அதுவும் இல்லாமல் எங்களை குறை சொல்கிற நாடுகள் எல்லாமே எல்லா விதத்துலேயும் ரஷ்யா கிட்ட தான் வாங்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தேவையானதெல்லாம் அவங்க கூட தொழிலில் வந்து நீங்களும் கான்டாக்டில் தான் இருக்கீங்க, அப்புறையே எங்களை மட்டும் சொல்கிறீங்க அப்படின்னு நல்லா பதிலடி கொடுத்துருச்சு இந்தியா. அது வேற விஷயம். இவனி பார்க்கலாம், ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். கொஞ்சம் இந்தியா தெனாவிட்டா பேசினதுக்கு கடுப்பு தான் ஆவார். என்ன அங்கே இருக்கிற இந்தியன்ஸ் எல்லாம் வெளியில் போங்கன்னு சொல்லுவார், ஏதோ ஒன்று நோண்டிட்டு இருப்பார். லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. தேங்க்யூ. மேலும் வீடியோக்களுக்கு டியூன் டு பிரியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.